உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன காரியம் பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப ராதாவை காப்பாத்தணும், போயாகணும். அங்க குஷி வேற ரொம்ப கவலையோட இருப்பா. இந்த நேரத்தில் சண்டை போட்டிருக்க. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருக்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருக்க. ப்ளீஸ். இவ்வளவு சீக்கிரம் உன்னோட திமிரு அடங்கிடுச்சா என்ன? லாக்அப் குள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்பேற்பட்டவன அடங்கி தான் போகணும். சார் பாத்தீங்களா, அண்ணாவே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு. இப்பவாது ப்ளீஸ் அண்ணனை விட்டுடுங்க சார். உன் அண்ணன் மன்னிப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஊருகாவை போடணும். கிரைம் பண்ணிருக்கான், தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். முதல்ல போய்ங்கிறத. ஒரு நிமிஷம். என் மனைவி கிட்ட எப்படி நீ இப்படி மரியாதை இல்லாம பேசலாம்? இப்ப எதுவும் பேசாத அஜித், ப்ளீஸ். அப்படிதான்டா பேசுவான். நான் அப்படிதான்டா பேசுவேன். என்னடா பண்ணுவா? நான் என்ன பண்ணுவேனா? நான் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உன்னை வேலையை விட்டே நான் தூக்கிடுவேன். ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி தான் பேசுவாங்களா? வெக்கமா இல்ல உனக்கு? அஜித், அஜித், அஜித் கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். மோகன், நீ இப்ப என்ன அமைதியா இருன்னு சொல்ற? ஆனா இப்ப நீயே பார்த்தல இந்த ஆள் கீர்த்தி கிட்ட எந்த மாதிரி எல்லாம் பேசுறான்னு. பாத்துக்கிட்டு தான் இருக்க அஜித், ஆனா இது டைம் இல்ல. ஏய், உங்க ஃபேமிலி டிராமாவை நிறுத்துங்க. மச்சான் கைய ஓங்குறான், மாப்பிள வந்து மிரட்டுறான். ஏய், எல்லாரையும் வெளியே துரத்து. வா. என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க எல்லாம் போலீஸ்காரங்களா இல்ல ரவுடிங்களா? எங்களுக்கு உதவி செய்யறதை விட்டுட்டு எங்க கிட்டே தப்பா நடந்துப்பீங்களா? உன்னெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. எங்க ப்ளீஸ் அமைதியா இருங்க, ப்ளீஸ் அமைதியா இருங்க. வெளியே போடா. போங்க. ரெண்டு பேரையும் விடுங்க. சொல்றத கேளுமா? அண்ணா, அவங்கள விடுங்க. என் தங்கச்சி. அண்ணா சார் போய்ங்கிறது. சொல்றல. அண்ணா, உள்ள வர முயற்சி பண்ணீங்கன்னா சார் உங்க ரெண்டு பேரையும் லாக்அப்ல போட்டுருவாரு. கான்ஸ்டபிள், கதவை இழுத்து சாத்து. சீக்கிரம் உள்ள வாயா. ஐயோ, அண்ணா என்ன பண்றீங்க? என்னங்க, ஏதோ சரியில்லைங்க. அவர் நடந்துக்கிறதே சரியில்லைங்க. அண்ணா இவரோட ஈகோவை ஹர்ட் பண்ணிட்டாரு. மோகன் நான் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றதுங்க? ஆமா கீர்த்தி, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா என்ன பண்றது? முதல்ல நான் இந்த ஐஸ்கிரீம் டப்பாவை எடுக்கணும். ஆனா இத இப்படியே எடுத்த நான் மறுபடியும் ஃபேன் சுத்த ஆரம்பிச்சிடும். என்ன பண்றது? எப்படி? சரியாதான் சொல்லிருக்காங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நன்றி கடவுளே கிருஷ்ணா. நான் எப்பெல்லாம் பிரச்சனையில மாட்டிக்கிறேனோ அப்பெல்லாம் நீங்க எனக்கு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழிய காட்டுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே கிருஷ்ணா. கடவுளே கிருஷ்ணா போற்றி.
இந்த ஃபேன் மறுபடியும் சுத்தத்துக்கு ஆரம்பிக்க கூடாது. அப்படி சுத்தனா என்னோட எல்லாம் முயற்சி வீணா போயிடும். ஸ்ரீ கிருஷ்ண சரணம் அம்மா, ஸ்ரீ கிருஷ்ண சரணம் அம்மா, ஸ்ரீ கிருஷ்ண சரணம் அம்மா, ஸ்ரீ கிருஷ்ண சரணம் அம்மா, ஸ்ரீ கிருஷ்ண சரணம் அம்மா. இப்ப இந்த விஷயம் முடிஞ்சது. இப்ப நான் வெளியே போக வழியை ஏற்படுத்தணும். கடவுளே கிருஷ்ணா, எனக்கு நீங்க தான் உதவணும். கான்ஸ்டபிள், லத்தியை கொண்டு வாயா. காலையில எண்ணெயில ஊற வச்சல, அதை கொண்டு வா. அடி உதவற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். கான்ஸ்டபிள், ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.